டிராக்டர் ரொட்டேட்டர் வச்சிருக்க நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருக்க போது. இந்த பதிவை நீங்க பாக்குறதின் மூலமா ரொட்டேட்டர் செலவே இல்லாம லாங் லைஃப் ஓடுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த ரொட்டேட்டர் பாத்தீங்கன்னா தூள் தூளா உடைச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இதுல அந்த கஸ்டமர் செஞ்ச ஃபால்ட் என்ன அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த விஷயத்தை நீங்க கவனிச்சுக்கிட்டாலே மேக்சிமம் ரொட்டேட்டர் ஃபெயிலியர் ஆகாம லாங் லைஃப் வர மாதிரி நீங்க பாத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ரொட்டேட்டர்ல என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய சப்பாக்சில் நீங்க பாத்துலாம். இந்த சபாக்சில பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த சபாக்சில இருக்கக்கூடிய போல்ட் நட் வந்து கட் ஆயிருக்கு பாருங்க. ரன்னிங்ல இருக்கும் போதே கட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சபாக்சில நான் தொட்டாலே எனக்கு வந்து சூடு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹீட் ஆயிருக்கு. இந்த சபாக்சில் லோட் ஆகுற அளவுக்கு ஓட்டியிருக்காங்க. ரெண்டாவது, இந்த சபாக்சில் உடஞ்சதோட அது விடாம ரொட்டேட்டர்ல ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய இந்த கப்பு, இதுல இருக்கக்கூடிய ஆயில் சீல், அப்புறம் இதுல வரக்கூடிய பேரிங் எல்லாமே காலி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரியுது. இதுல இருக்கக்கூடிய இந்த சபாக்சில நம்ம என்ன கல்லட்ல இங்க பாருங்க, இந்த போல்ட் நட்டு, இந்த ஆக்சில், இந்த பேரிங்ல வரக்கூடிய இன்னர் கோனு, இது வந்து சீலுங்க. ஸோ மண் உள்ள போகாம கவர் பண்ணக்கூடிய சீலு. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது? பொதுவா நம்ம வந்து ரொட்டேட்டர் வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே இருப்பீங்க. ரொட்டேட்டர் வந்து ஒரு பொதுவாக ஒரு 50 ஏக்கர் ஓட்டுறீங்க அப்படின்னா, ஹவர்ஸ்ல வந்து ஒரு 50 ஹவர் 100 ஹவர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா ரொட்டேட்டர் ப்ராப்பரா கிளீன் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த ரொட்டேட்டர் பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மண் இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மண் இல்லாம ஒரு வாய்க்காலையோ ஒரு குளத்திலேயோ வச்சு ரொட்டேட்டரை கொஞ்சம் ரன் பண்ணி அதை கிளீன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய போல்ட் நட் எல்லாம் செக் பண்ணுங்க, ப்ராப்பரா டைட்ல இருக்கா. ஃபர்ஸ்ட் போல்ட் இருக்கான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான கடைகள்ல வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் மேக்சிமம் டூப்ளிகேட் ஐட்டம் அதிகமா வந்துருச்சு. சரிங்களா? ஸோ மக்கள் வந்து ரேட்டு கம்மியா எங்கெங்க கிடைக்கும்னு தேடி போறாங்களோ அங்கெல்லாம் டூப்ளிகேட் அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரிஜினல் ப்ராடக்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம அதை கவனிச்சுக்கணும். இப்ப ரெண்டாவது, இந்த போல்ட் நட் வந்து இருக்கான்னு பாருங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பேனரை எடுத்து டைட் வச்சு பாருங்க, எல்லாத்தையும் ப்ராப்பரா டைட்ல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ரெண்டாவது, கொஞ்சம் இங்க பக்கத்துல வாங்க. இந்த ரோட்டரி இருக்குல்ல, இந்த ரோட்டரி வந்து இந்த சப்பாக்சில்ல பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. இந்த பிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் வழியா பாத்தீங்கன்னா ஆயில் வருங்க. இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் இருக்கு பாருங்க, கொஞ்சம் இந்தாண்ட வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செயின் சைடு டோரு. ஸோ இந்த டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆயில் லீக்கேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான ஆயில் லீக்கேஜஸ் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறத பாத்துங்க. மூணாவது, ரொட்டேட்டரை, இப்போ இந்த ரொட்டேட்டர் வந்து பொதுவா இந்த பொசிஷன்ல நிற்கும். இதுவுமே வந்து சர்வீஸ்க்கு வந்து ஒரு பழைய ரொட்டேட்டர் பொதுவா இந்த பொசிஷன்ல நிற்கும். இந்த பொசிஷன்ல வந்து உங்களால ரொட்டேட்டரை செக் பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுங்க, ரொட்டேட்டரை இந்த பொசிஷன்ல பரட்டி போட்டுங்க. இந்த மாதிரியான பொசிஷன்ல போட்டுக்கிட்டு ரொட்டேட்டர் என்ன பண்ணுங்க, இந்த ரோட்டரி இருக்கு பாத்தீங்களா, இந்த ரோட்டரியை ஒரு பாவையை வச்சு தூக்கி ஆட்டி பாருங்க. சப்போஸ் பேரிங் ஏதாவது போயிருக்கு, ரொம்ப ஆடுற மாதிரி இருக்கு அப்படின்னா எந்த பக்கத்துல ஆடுதோ அந்த பக்கத்தை இமீடியட்டா பிரிச்சுட்டு அந்த பேரிங்கும் சீலையும் மாத்தி விட்டுருங்க. பொதுவா இந்த மாதிரியான இப்போ வந்து செயின் சைடுக்கு ஆப்போசிட் சைடுன்னு வச்சுப்போம். இதுக்கான பேரிங்கோட ரேட் எவ்வளவு வரும் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு 650 ரூபாயில இருந்து 700 ரூபா வரும். 6309 8 அதிகபட்சம் 10க்குள்ளதான் பேரிங் இருக்கும். இந்த சைடு மேக்சிமம் ரொட்டேட்டர்ல 10க்குள்ள பேரிங் இருக்கும். அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 750 ரூபாயில இருந்து 1000 ரூபாய்க்குள்ள பேரிங் ரேட் வரும். ரொம்ப பெரிய பேரிங்னா ஒரு 1400 ரூபா வரைக்கும் போகும். ஆயில் சீலோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 450 ரூபாயில இருந்து 500 ரூபா வரைக்கும் வருங்க. இதை கழட்டி மாற்ற சார்ஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் இந்த சப்பாக்சில்ல எந்த வேலையும் இல்லை அப்படின்னா வெறும் மெக்கானிக்கல் சார்ஜ் மட்டும் வாங்கிப்பாங்க. ஒருவேளை சப்பாக்சில் தூங்கி வாங்க. இந்த சப்பாக்சில்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பேரிங் சீட்டிங் எல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு தெரியுது. இப்போ ரொம்ப லோட ஆடிட்டு இருக்கு பாருங்க இன்னர் கோன். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் சேர்த்து லேத் ஒர்க்குக்கான சார்ஜஸ் வாங்கிப்பாங்க. இதை மட்டும் மாத்தி நீங்க இமீடியட்டா ரொம்ப நாள் ஓட வைக்கலாம் ரொட்டேட்டர். இப்ப இந்த சைடு போல்ட் நட் போய் இப்ப அந்த சைடும் காலி பண்ணிட்டு, ஸோ இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து அட்டன் டைம்ல பார்க்கணும்னா எவ்வளவு செலவாகும்? இது யார் மேல ஃபால்ட்? ஸோ நம்ம மேலதான் ஃபால்ட். சரிங்களா? நிறைய நண்பர்கள் வந்து ஓனருக்கும் டிரைவருக்கும் இந்த இடத்துல வாக்குவாதம் வரும். என்ன நீ பார்த்து ஓட்ட மாட்டியா, இதெல்லாம் கூட நீ கவனிக்காம ஓட்டுற, என்ன டிரைவர் நீ அப்படின்னு சொல்லிட்டு டிரைவருக்கும் ஓனருக்கும் பிரச்சனை வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், டிரைவருக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. டிரைவருங்க ஓட்ட தான் செய்வாங்க. அதுல இருக்கக்கூடிய ஸ்பேர் வந்து டூப்ளிகேட்டான ஐட்டங்கள்ல இருக்கும்போது அது மாதிரி உடையறதுலாம் இயல்பான ஒரு விஷயம். 4 போல்ட் இருந்தாலே ஓடணும். ஆக்சுவலா 4 போல்ட் இருக்கும்போதே உடஞ்சி விழுந்துருச்சு பாருங்க. சோ அந்த போல்ட் இப்பதான் கட் ஆயிருக்கு, புதுசா இருக்கு பாருங்க. அது கட்டான எட்ஜஸ் தெரியுது பாத்தீங்களா, அது வந்து புதுசா இருக்கு பாத்தீங்களா வெள்ளை கலர்ல. சோ அது இப்பதான் கட் ஆயிருக்கு ரீசெண்டா. போல்ட் கட் ஆகிறதுக்குலாம் டிரைவர் என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. போல்ட் கட் ஆகினா அந்த சைடு இருக்கக்கூடிய பேரிங் ஆயில் சீலிங் காலி பண்ணிருக்கு அப்படிங்கறது இப்ப நீங்க பாத்துட்டீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து கவனிச்சுக்கிட்டீங்க. ப்ராப்பரா வந்து இத்தனை ஏக்கர் ஓடிடுச்சுப்பா, நம்ம இதை ஒரு தடவை செக் பண்ணிப்போம் அப்படின்றத செக் பண்ணீங்கனாலே லாங் லைஃப் ரொட்டேட்டர் ஓடும். ரெண்டாவது, இந்த கிரவுன் இருக்கு பாத்தீங்களா, இங்க இப்போ வந்து இந்த கிரவுன் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம வேலை பார்த்தோம். இதுல வந்து எந்த விதமான லீக்கேஜும் இல்ல.
இந்த கிரவுன் இப்படி ஆட்டி பாத்தீங்கன்னா தெரியும் முன்ன பின்ன இந்த வந்து பிடி வந்து ஷாஃப்ட் வந்து முன்ன பின்ன போயிட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த விதமான ஷேக்கும் இல்லை, ஏன்னா இது இப்ப ரீசெண்டா வேலை பார்த்தது. இதுல இந்த போல்ட் வந்து மட்டும் கட்டாயிருக்குங்க. இதுதான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். கட்டாயி அந்த சைடு பேரிங்கும் காலி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா கவனிச்சுக்கிட்டு லாங் லைஃப் இந்த ரொட்டேட்டரை கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ ஒருவேளை நம்ம இதெல்லாம் கவனிக்கல அப்படின்னா இதுக்கான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இதை காலி பண்ணி சாப்பிட்ட காலி பண்ணி ஆக்சில உடைச்சி எவ்வளவு செலவு பாருங்க. ஸ்பேர் பார்ட்ஸே ஏகப்பட்ட ரேட்ல போய் நிற்கும். ஸோ நம்ம கையில தான் இருக்கு நம்ம ரொட்டேட்டரை பார்த்து வச்சுக்கிறது. நீங்க இப்ப நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்க ரொட்டேட்டருக்கு ஃபாலோ பண்ணி லாங் லைஃப் வரதுக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் வந்து இன்னொரு நண்பருக்கு தெரிஞ்சா அவங்களும் சேஃப்டியா இருப்பாங்க, அவங்களோட ரொட்டேட்டரை ரொம்ப சேஃப்டியா பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். பாய்.